கவர்மெண்ட்டை தான் அங்கே போயிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டா கவர்மெண்ட்டுக்கு பலமுறை போயிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மத்திய பிரதேச மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பலமுறை போயிருக்காங்க. ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு பலமுறை முயற்சிருக்காங்க. பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் கவனிப்பார்ல கேட்பார்ல அப்படிங்கிறனால அரசமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அதில் வந்து மனு தாக்கல் செஞ்சு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டி, அப்பெக்ஸ் கோர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இந்திய குடிமக்களுடைய லாஸ்ட் ரிசார்ட்டை தான் கடைசி அணுகுணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு தனி மனிதன் கூட நாட்டு நலன் கருதி தன்னுடைய நலன் கருதி தன்னுடைய உரிமை பறிக்கப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். நம்ம வந்து விசாரணை நீதிமன்றங்கள் ஒரு வழக்கு போட்டு செஷன்ஸ் கோர்ட்டு போய் உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. தங்களுடைய உரிமை ஏதாவது பாதிக்கணும்னு நினச்சிட்டா நேரடியாகவே தனி மனிதர்கள் வந்து உச்சநீதிமன்றம் போகணும்னு சொல்லிட்டு அரசமைப்பின் 32வது பிரிவு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்குது. டைரெக்டாகவே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 332 படி த சிட்டிசன்ஸ் கேன் ரீச் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி டு கெட் ரெமெடி.